இலங்கை மக்கள் என்றைக்கு சுதந்திரம் அடைகிறார்களோ அன்றைக்கு தான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லியும் தன்னுடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் என்ற பெயரை சூட்டியும் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய வாரிசு விஜய பிரபாகரன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரின் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயல் அனைவருக்கும் நன்றி. இந்த வசனத்து சொந்தக்காரர் முன்னாடி அந்த வசனம் நான் பேசுறது ரொம்ப பெருமை அடைகிறேன். ஒரு வருஷம் முன்னாடி எங்க அப்பா என்னை வந்து காஞ்சிபுரத்தில் போய் அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சு வச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க. எங்க அப்பா அம்மா முன்னாடி முதல் வாட்டி நான் இங்க பேசுறேன். அது நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். எல்லாருமே சொல்றாங்க வாய்ப்புக்கு நன்றின்னு. எனக்கு அப்போ புரியல. ஏன்னா இப்போ எனக்கு புரியுது எவ்வளோ வருஷம் கேப்டன் முன்னாடி பேசுறது, எத்தனை மாசம் நான் காத்துட்டு இருந்தேங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காலையில இருந்து ஒரு இது நீ பேசுறியா இல்லையான்னு நீங்க சொன்னா நான் பேசுறேன், நீங்க சொல்லலாம் நான் பேசலன்னு. இப்போ பேசுறதுக்கு ஒரு செகண்ட் அப்பா சார் போய் பேசுனாரு. நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. உங்களை எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். உங்க முன்னாடி எனக்கு என்ன தோணுதோ நான் பேச நான் வந்திருக்கேன். ஒரு வருஷமா எல்லாருமே அவங்க பசங்க எப்பயுமே அவங்க அப்பா அம்மா தான் கை பிடிச்சி முன்னாடி விட்டு அவங்க பிள்ளைங்களை வளரணும்னு நினைப்பாங்க. ஆனா எங்க அப்பா தன் நிர்வாகிகளும் தொண்டர்கள் இருக்காங்க தைரியத்துல என்னை அனுப்பிச்சு விட்டாரு. அந்த தைரியத்திலேயே நான் ஒரு வருஷம் இங்க எல்லா மாவட்ட செயலாளர்களையும் பாதி பேரை பார்த்துட்டேன். இன்னும் மீதி பேரை பார்க்க வேண்டியது இருக்கு. நிச்சயம் எல்லா மாவட்டத்துக்கும் நான் திரும்பி போவேன், வருவேன். உங்க எல்லாரையும் உங்க ஊர்லயே வந்து நான் சந்திப்பேன். அப்புறம் இங்க இவ்வளோ இளைஞர்கள் இருக்கீங்க, இவ்வளோ பேர் இருக்கீங்க. என்னை வந்து நான் எல்லா மீட்டிங்கும் சொல்லி இந்த சொல்ல ஆசைப்படுறேன். என்னை விஜயகாந்த் பையனா பார்க்காதே, உங்கள் நண்பன், உங்க பிரதர், உங்க ஃப்ரெண்டு, என்ன மச்சான், என்ன மாமா, அந்த லெவல் என்னை பாருங்க. நிச்சயம் என்னைக்கும் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன், ஓடி வருவேன். திருப்பூர்ல எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் 1 மணி நேரம் ஃப்ளைட், 1/2 மணி நேரம் டிரைவ் வந்து இறங்கிடுவேன் திருப்பூர்ல. ஏதோ நான் சென்னையில் இருக்கேன், விஜயகாந்த் பையனுக்கு பெரிய கொம்புனால என்னைக்கும் உங்களோட தம்பியா என்னை பாருங்க, என்னைக்கும் என்னை கூப்பிடுங்க. எல்லா பத்திரிகையிலையும் சொன்னாங்க இந்த மாதிரி 30 விழால வந்து எனக்கு இளைஞர் அணி பதவி தராங்கன்னு. எனக்கு இங்க எந்த பதவிக்கும் நான் வரல. எனக்கு கேப்டன் மகன் இருக்க பொறுப்பு எனக்கு பெரிய பொறுப்பு. அதுவே எனக்கு பெரிய பதவி. அந்த பதவி நான் சரியா செஞ்சாலே எனக்கு போதும். நான் இப்போ இங்க வந்து என்னைய பிரபலப்படுத்தவோ என்னைய முக்கியத்துவம் வாங்கி இங்க வரல. எங்க அப்பாவோட சேர்ந்து இங்க இருக்க எல்லா நிர்வாகிகளோட கோட்டைக்கு அனுப்புறதா என்னோட முதல் ஒரு விஷயம். எனக்கு எந்த ஆசையும் இல்லை. நீங்க எப்பயுமே சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம், அதுவே எனக்கு போதும். இங்க நான் எனக்காக வரவே இல்லை, நீங்க கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன். உங்களுக்காக தான். இப்போ இளைஞரா இப்ப நான் இங்க வந்திருக்கேன். என்னைய வந்து நீங்க வந்து ஒரு யங்ஸ்டரா வந்திருக்கேன். ஒரு கட்சி செயல் என்னை பார்க்காதீங்க. ஏன்னா எங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில தான் இருப்பேன், வேற எந்த கட்சிக்கும் போக முடியாது. அதே மாதிரி இந்த கட்சி, ஏன்னா இந்த நாட்டுக்கு என்னென்ன கொள்கைகள் வேணுமோ என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த கட்சியில இருக்கனால அனைத்து இளைஞர்களும் இந்த கட்சியில சேரணும். போன வாரம் நான் வந்து வேலூருக்கு போறப்போ அவங்க ஒரு பத்திரிகை நிருபர் என்னை கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி இளைஞர்களை சேர்க்கிறாங்க அவங்க கட்சியிலன்னு. அது வயசான கட்சி, அதனால இளைஞர்களை சேர்க்கிறாங்க.
அது எல்லாமே எக்ஸ்பைரி டேட் ஆக போற கட்சி அது. இந்த கட்சிக்கு எதுக்கு இளைஞர் சக்தி? இவ்வளவு இளைஞர் பட்டால இருக்கு, இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு இளைஞர்கள் வேணும்? அது மீறியும் நான் சொன்னேன், நம்ம இளைஞர்கள் சார் நல்ல தம்பியான நல்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து எப்பயுமே இளைஞர்கள் நம்ம தேசிய முற்பதாக என்னைக்கும் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். திமுக உதயநிதி ஸ்டாலினும் தேமுதிக பார்த்து தான் காப்பி அடிக்காங்க. நாங்க அவங்களை பார்த்து காப்பி அவசியம் எங்களுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, எல்லாரும் என்னென்னமோ அவதூறு பரப்புனீங்க கேப்டன் மேல. அவர் எப்படி இருக்காருன்னு சிங்கம் மாதிரி கெத்தா இங்க வந்து அவங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. என்னை வந்து அமெரிக்கா எங்க அப்பா கூப்பிட்டு போல, நீ இங்க இருந்து கட்சி வேலையை பார்த்துட்டு அம்மாவும் தம்பியும் கூப்பிட்டு போனாங்க. இது சாதாரண விஷயமா அமெரிக்காவில் போயிட்டு வர்றது. எல்லாரும் சொல்ற மாதிரி எங்க அம்மா உங்க அண்ணியார் ஜான்சி ராணி போய் அங்கேயும் போய் சண்டை போட்டு கெத்தா தலைவரை பத்திரமா இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீ எவ்வளோ அவதூறு பரப்புறான்னா லெஃப்ட்லேயே விடுங்க அவனுக்கு. ஏன்னா கேப்டன் சிங்கம் மாதிரி இருக்காரு. நம்ம பாடசாலை என்ன சொன்ன மாதிரி இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் மிக விரைவில் வரும். அப்ப பாருங்க, நீங்க ஒவ்வொருவரும் நினைக்கிறீங்க எப்படி நம்ம தலைவர் வருவாருன்னு. நான் வந்து 10 நிமிஷம் பேசினா போதும்ன்றாங்க, 1 மணி நேரம் பேசினா. நீங்க டைமே சொல்லாதீங்க, கேப்டன் பேசுவார். நீங்க திணற போதும் வரைக்கும் அவர் பேசுவார். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமமும் கேப்டன் வருவார். இது நான் இங்க வந்து சும்மா அவங்க எழுச்சி ஒரு ஆட்டமோ கை தட்டுருக்கோம் இல்ல, இது நடக்கும். எப்படி எல்லாமே நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்கப்ப தோல்வி வந்துச்சோ, திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி திரும்பி இது எல்லாமே மாறி வெற்றியாக வரும். நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க. கூட்டு பிரார்த்தனைன்னு கூட்டோட பாசிட்டிவா இருங்க, நிச்சயம் பாசிட்டிவிட்டி நடக்கும். நீங்க எல்லாருமே கொஞ்சம் மீடியா பர்சனை கொஞ்சம் டென்ஷன் பண்ணாங்க நம்ம தொண்டர்கள், மீடியா மக்கள். சாரி, நீங்க உங்க சைடும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மீடியால வந்து தேமுதிக ஓஞ்சி போச்சுங்க, இப்ப அந்த எழுச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேதனை உங்களுக்கு காமிச்சிட்டோம், அந்த எழுச்சி உங்களுக்கு புரியணும். அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனை மட்டும் எழுதாதீங்க, இந்த எழுச்சியா மாறி இருக்கு. அதனால மீடியாவை தொந்தரவு பண்றது இல்லை, எழுச்சி எப்படி ஆகுது மட்டும் பாருங்க. இந்த கட்சி என்னைக்குமே குறையாது, டாக்கி போட்டு ஏறிட்டே இருக்கும். இதை நான் கேப்டன் மகன் ஒரு பையனா சொல்ல, தேசிய முற்போக்கு திராவிட தொண்டன் திமிரோட நான் சொல்றேன். இதான் நம்மளோட ஸ்டார்ட். இனி வெற்றி பயணம் தொடங்கிருச்சு. இந்த திருப்பூர்ல இருந்து எல்லாரும் பாசிட்டிவ் எனர்ஜியோட தைரியமா இருங்க. நம்ம அடைய வேண்டியது மிக நிறைவில். கடல் டைட்டா கண்ண முடியிருக்காரு, கொஞ்சம் அப்படி திறந்தா போதும், எல்லா பயிலும் காலி. கேப்டன் சிங்கம் போல வருவார். எல்லாரும் தைரியமாக, கடைசியில் இருக்க தொண்டர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் தைரியமா இருங்க. நம்மளுடைய ஆட்சி மிக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த கலகம் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது, எல்லாமே நடக்கும். எல்லாரும் தைரியம். கேப்டன் சொன்னதுதான், முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்ற அறிவாளிக்கு சொந்தமானது. எதிர்கட்சியால முடியும்னா ஏன் நம்மளால முடியும்? நம்ம யாருக்கும் சலித்தவர்கள் இல்ல. அது தேசிய கட்சியாலும் சரி, மாநில கட்சியாலும் சரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதிர்நீச்சு போட்டே வந்து வளர்ந்த கட்சி இந்த கட்சி. நீங்க எவ்வளோ எங்களுக்கு அடிகள் கொடுத்தாலும் துயரப்படுத்தினாலும், இது இளைஞர்கள் இருக்கிற கூட்டம். இந்த கூட்டம் வெட்ட வாழமரமாக வளரும் என்றால் தவிர வேற எந்த மாதிரியும் இருக்காது. இதனால் வாய்ப்புக்கு பேச கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அடுத்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் வரேன், இங்க ஒவ்வொரு ஊருக்கும் நான் வரேன், அங்க வந்து பர்சனலா பேசும். நன்றி. அப்புறம் முட்டு வெங்கடேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு பெரிய சிறப்பான முப்பெரும் விழா நடத்துறாரு, நன்றி. அவரை பற்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அவர் வந்து எப்பயுமே என்னை வந்து ஒரு தம்பியா, ஒரு பிரதர்லி ஹுட் அவரை பார்த்துப்பாரு. என்னை எப்பயுமே நான் அடிக்கடி இப்போ திருப்பூர் கோயம்புத்தூர் எப்போ வந்தாலுமே ஒரு கட்சி தலைவரோட அவர் தம்பியா என்னை பார்த்துப்பாரு. அதனால் இந்த திருப்பூர் அவர் இப்போ ஏற்பட்ட கூட்டத்தை கூட்டி ஒரு பிரமாண்டமாக பண்ணதுக்கு அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்னையும் உதயநிதி ஸ்டாலினையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, என்னோட ஒரு 15 வயசு ஜாஸ்தியான ஒரு கல்யாணம் குழந்தை எல்லாம் இருக்கு.
எனக்கு இன்னும் 30 வயசு கூட வரல. அதனால என்னையே அவரை நீங்க தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. அவருக்கு வந்து அது பழைய கட்சி, பழைய இளைஞர் அணியா இருந்துட்டு போகுது. இது புதுமை கட்சி, வலுவான இளைஞருக்கு சேர்ந்த கட்சி இது. அதனால என்னைய அவரையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி 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 தம்பி. உட்காருங்க, 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 உட்காருங்க.